இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஹோம்மேட் வந்து ஆனியன் பக்கோடா தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. நம்ம வந்து பசங்களுக்கு இப்போ வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 100 கிராம் பேக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. பசங்களுக்கு அது பத்தலை. ஸோ அதனால நம்ம ஹோம்மேட் ஆனியன் பக்கோடா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரிசி மாவு போட போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் ஸ்டாக் இருக்கும் நம்மக்கிட்ட. இதில் வந்து ஸ்பூன் இருக்குது. ஓகே, இதில் ஸ்பூனும் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு என்ன பவுடர், இது வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் எழுதி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கார்ன்ஃப்ளவர், இது நம்ம இது வந்து ரைஸ். இதில் ஸ்பூன் இல்லை, ஸோ நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு. நான் இது இன்னும் பாக்ஸ் ஸ்டோர் பண்ணல. நம்ம சக்தி சில்லி பவுடர், நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க சக்தி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைஸிக்கு. இது நம்ம பசங்களுக்கு சால்ட் வந்து பிங்க் சால்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது எப்பயுமே. இது எல்லாமே நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி லைட்டாக, நம்மளுக்கு அந்த பக்குவம் தெரியும் இல்லைங்களா. ஸோ ஒரு பக்கோடாவோட பக்குவம் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வந்து பிசைஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம இதை நான் வேறு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம இதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வறுத்து எடுக்கும்போது தேவைப்படும். நான் இந்த பாத்திரத்தில் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. என்னென்ன பவுடர் நம்ம ஆட் பண்ணமோ அது எல்லாமே லைட்டாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இப்படி உதிர்த்தி போடுற அளவுக்கு நம்ம இந்த ரெடி பண்ணியாச்சு.